அதனால அது எதையுமே பேச முடியாது. இப்ப இந்த உரிமை இழப்புகளே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இவங்க 2 பேர் ஆட்சி காலங்கள்ல தான் இவ்வளவு இழந்திருக்கோம். இப்ப இந்த என்ன சொல்றது, இந்த டிஎன்பிசியில தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிறதுல யார் வேணாலும் வந்து தேர்வு எழுதலாம்ங்கிற உரிமை, உதய் மின் திட்டம், இது எல்லாமே இவங்க ஆட்சிகள்ல போனது தானே. இப்ப கைது செய்யப்பட்ட இருவரும் வந்து பெயில் எடுக்கிற பணி நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்லயே நீங்க அதை பத்தி பேசல. காவலாளியோட அமல்ராஜ் மற்றும் சுபகர் இருவரும் பெயில் எப்ப எடுக்க போறதுக்கான பணி நடந்துட்டு இருக்கா? அது நடந்துச்சு. அவ்வளவு விட்டுருமா? எப்படி பாக்குறீங்க அந்த சம்பவத்தை நீங்க? அது கொடுமை, அது தேவையற்றது. அது வந்து அநாகரிகமோட மிகப்பெரிய கொடுமை அது. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இரும்பு கம்பியை வந்து துணியில சுத்திட்டு அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம போக முடியாதுல்ல. நீங்க இந்த சமனை இந்த கதவுல ஒட்டும் போது அவங்க தடுத்திருந்தா பணி செய்ய விடாம தடுத்தாங்கிறது நியாயம். நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளிக்காம அதை கதவுலேயே வச்சு என்ன தினம் தீவாரணை காட்டி சாமி கும்பிடணுமா என்ன? சமன் படிக்க அதுக்கப்புறம் ஏன்னா கொடுத்தீங்க, நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன், அது கைது பண்ணுவில்ல? அவருக்கு காயங்கள் என்ன இருக்கா பாத்தீங்களா? சொன்னாங்களா? நான் போகல, நான் வெளியூர்ல இருந்தேன். தம்பிகள் சொன்னாங்க ரொம்ப காயம் அடிச்சாங்கன்ட்டு. நேரடியா காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாம ஒரு திடல்ல கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வலிச்சது. அது கேட்கும்போது அது இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது. செய்யணும், பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. வழக்கை முதல்ல வெளியில எடுக்கணும். எங்க ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா அமல்ராஜ் வெளியில எடுக்கணும் முதல்ல. அது அந்த வேலை நடக்குது. ஒவ்வொரு தேர்தல் போதுமே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கல் வந்து சந்திக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான். ஒரே சிக்கல். அந்த அம்மாவை கூட்டி வந்து தெருவில் நின்று கத்த விடுவாங்க. அது திமுக தான் அந்த வேலையை செய்யும். அது பெருமையோடு செய்யும். அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு. அது வாடகைக்கு வீட்டை விடுவாங்க, கடையை விடுவாங்க, நிலத்தை விடுவாங்க. வாயை விடுறத பார்த்துருக்கீங்களா? அவங்க வாய்க்கு வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை. அது தான் இந்த துயரத்திலிருந்து முடிச்சு விடும்டான்னு வழக்கை கொண்டு போனேன். அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு அது நீளுது. அப்புறம் தான் வேற வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் போனோம். இப்போ போயிருக்கான், வருது வழக்கு. சரியாயிடும். தொடர்ந்து நீங்க பணிகள் போறீங்களா? ஏற்கனவே போத திட்டமிட்டு இருந்தீங்க. இந்த காரணமாக இல்லை நாளைக்கு இப்போ இதுக்கு வந்துட்டேன்ல, ஒரு நாள் இருந்துட்டு திருப்பி இப்படி போறேன். இந்த பக்கம் தென் மாவட்டம் தென்காசியில எனக்கு போராட்டம். திருப்பி வருவேன். 8ஆம் தேதி வந்து பெரிய பேரணி பொதுக்கூட்டம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியும் பஞ்சமர நில மீட்பு இருக்குது. அது 12 லட்சம் ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமர நிலம். பாருங்க, நிலமற்ற கூலிகளாங்களை நீத்தும் 12 லட்சம் ஏக்கர் யார்கிட்ட இருக்கு? இங்கதான் இருக்கு. பஞ்சமர நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு முழக்கத்தை வச்சு களத்துல இறங்கி சண்டை போட போறேன். இந்த நிலத்தை உரிமையை மீட்காம நான் அப்புறம் எந்த நிலத்து உரிமையை மீட்க போறேன்னு சொல்லி என் சொந்த நிலத்துல 12 லட்சம் ஏக்கரை காணோம்.